ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் ஏழாம் வகுப்பில் இயல் 4 பார்ட் 5 இலக்கிய வகை சொற்கள் பார்க்க போகிறோம். இலக்கணம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை, அடுத்த சொற்கள் 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்துமே பொருள் தருகின்றன. இவ்வாறு ஓர் எழுத்து சொல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் பார்ப்போமா. ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது சொல். அதாவது ஓர் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்தாலும் அதுதான் சொல் அப்படிங்கிறாங்க. அந்த சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாமா. மொழி, பதம், கிளவி. இப்ப சொல்லுக்கு வேறு பெயர்கள் கேட்டாங்கன்னா மொழி, பதம், கிளவி. இந்த மொழி, பதம், கிளவி கொடுத்துட்டு இன்னொரு ஏதாவது ஒரு சொல் கொடுத்துட்டு அதை பொருந்தாதது கேட்கலாம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண முறைப்படி பெயர் சொல் இலக்கிய வகை சொற்கள் எப்படி வகைப்படும்னா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அப்ப சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே போலவே இலக்கிய வகை சொற்களை 4 வகையா பிரிக்காங்க. நம்ம இலக்கண முறைப்படி சொற்கள் 4 தெரியும்ல ஆல்ரெடி. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்ப நாம இலக்கிய வகை சொற்கள் பார்ப்போம்ல. அந்த இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். அது என்னெல்லாம் பார்க்கலாமா. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். அந்த இயற்சொல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. இயற்சொல் அப்படின்னா கடல், கப்பல், எழுதினான், படைத்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. ஏன்னா நமக்கு கடல் தெரியும், கப்பல் தெரியும், எழுதுறது, படிக்கிறது இயல்பா எல்லாருக்குமே விளங்குற மாதிரி இருக்கா. அதனாலதான் இயற்சொல்னு சொல்றாங்க. டெபினிஷன் என்னதுன்னா, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். இது இயற்சொல் 4 வகையிலும் வருமா. என்னது, பெயர், வினை, இடை, உரி. அது என்னன்னு பார்க்கலாமா. பெயர் இயற்சொல்னா பெயர்னா ஒரு பெயரை குறிக்கிறது தானே. மண், பொன். வினைனா ஒரு செயலை குறிக்கிறது. நடந்தான், வந்தான், ஒரு நடக்கிறது, வருது. இடைச்சொல்னா அவனை, இடையில ஒரு ஐ, அவனால், ஆள் அப்படிங்கிறது தானே இடைச்சொல். உரிச்சு இயற்சொல்னா மாநகர், மா அப்படிங்கிறது உரியா. அப்போ மாநகர், உயர் இடைச்சொல். எக்ஸாம்பிள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப இயற்சொல் அப்படிங்கிறது என்னது, எளிதில் பொருள் விளங்குமாறு அமைவது. இப்போ ஒரு சொல் இருக்குதுன்னா அது எளிதில் பொருள் விளங்குனுச்சுன்னா அது இயற்சொல். அந்த இயற்சொல்லை 4 பிரிக்கிறாங்க. பெயர், வினை, இடை, உரி. பெயர்னா ஒரு பெயர் தானே, பெயரை குறிக்கிறது. அப்போ மண், பொன். வினைனா ஒரு செயலை குறிக்கிறது. நடந்தான், வந்தான். இடைனா அவனை, ஐ, அவனால், ஆள். உரினா என்னது, மா, நகர், மால, மா. இது உரிச்சொல். அப்ப திரிச்சொல் பார்ப்போமா. திரிச்சொல்னா என்னது, வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள். அதாவது ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு ஒரு மீனிங், பொருள் வருத மாதிரி இருக்கும்ல. அந்த அப்போ வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே, அதாவது படித்தவங்களுக்கு மட்டுமே விளங்குபவையாக இருக்கிறது. இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையும். இதான் திரிச்சொற்கள். அப்ப திரிச்சொற்களுக்கு டெஃபினிஷனா கற்றோருக்கு மட்டுமே விளங்கும், இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா. வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன்லாம் எக்ஸாம்பிள். வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், மிகுந்த பயன், உருபயன்னா மிகுந்த பயன். இது நல்லா பொருள் கூறுக பார்த்துக்கோங்க, கேட்கலாம். இப்ப திரிச்சொல்லும் 4 பிரிக்காங்க. அதே மாதிரிதான் பெயர், வினை, இடை, உரி. பெயர் திரிச்சொல்னா அழுவம், வங்கம். வினை திரிச்சொல்னா இயம்பினான், பயின்றாள். வினைனா செயலை குறிக்கிறது தானே. அன்ன, மான அப்படிங்கிறது இடை திரிச்சொல். கூர், களி அப்படிங்கிறது உரி திரிச்சொல். கூருக்கும் பொருள் இருக்கு, களிக்கும் பொருள் இருக்கு. அதனால அது எல்லாமே திரிச்சொல். திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்துறாங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அது என்னன்னு பார்க்கலாமா. வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தருது. இப்ப நிறைய கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். வங்கம், அம்பி, நாவாய் அப்படிங்கிற 3க்குமே ஒரே ஒரு பொருள் தான் தருது. அப்ப கப்பல். அப்ப அது என்னது, ஒரு பொருள் குறித்த திரிச்சொல்லாம். இப்ப பல பொருள் குறித்த திரிச்சொல் பார்ப்போமா. அப்போ ஒரே ஒரு இது இருக்கும், அதுக்கு பல பொருள் இருக்கும். இதழ் அப்படிங்கிறதுக்கு பூவின் இதழ், நம்மளோட உதடு, கண் இமை, பனை ஏடு, நாளிதழ், இது எல்லாமே இருக்குதா. அப்ப இது என்னது, பல பொருள் குறித்த திரிச்சொல். இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, திசைச்சொல்.
திசைச்சொல்னா ஒரு திசை குறிக்கிறதுல சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை. இவ்வாறு வடமொழியை தவிர பிற மொழிகளில், அதாவது வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வரும் சொல் தான் திசைச்சொல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை வழங்கி வருவது. எக்ஸாம்பிள் என்னதுன்னா, கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. அப்ப திசைச்சொல்லுக்கு ஏற்ற எக்ஸாம்பிள் என்னது, கேணி, பெற்றம். அப்போ வடச்சொல் பார்ப்போமா, அது வந்து வடச்சொல்லை தவிர தானே, அப்ப இது வந்து வடசொல்ல தானே இருக்கணும். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழங்கி இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. என்னது, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள். வடசொல் தவிர இருக்கிறதெல்லாம் திசை சொற்கள். அப்போ வடச்சொல் எல்லாம் வடமொழியிலிருந்து தமிழ்ல வரும் சொற்கள் எல்லாம் வடச்சொல். எக்ஸாம்பிள் என்னது, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். அப்போ வட சொற்களை ரெண்டா பிரிக்காங்க. என்னது, தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னா என்னதுன்னா, கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது. இப்போ கமலம், அலங்காரம் இது தமிழ் சொல் மாதிரி தானே தெரியுது, ஆனா வடச்சொல் தானே, இது அப்படி வருது. தமிழ்லையும் வடமொழி எழுத்தும் சேமா இருக்கு, அதனால அது தற்சமம். இப்போ இது வந்து தற்பவம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகணும். லக்ஷ்மி அப்படிங்கிறது வடமொழியில் எழுதுறாங்க, இலக்குமி அப்படிங்கிறது தமிழ்ல எழுதுறாங்க. விஷம் என்பதை விடம் அப்படின்னு தமிழ்ல மாற்றி எழுதுது. அப்போ அது வந்து தற்பவம். தற்பவம்னா என்னது, லக்ஷ்மி, விஷம். தற்சமம்னா என்னது, கமலம், அலங்காரம். சரியான விடை பார்ப்போமா. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்குமாறு சொல் என்ன பார்த்தோம், இயற்சொல் தானே. பல பொருள் தரும் ஒரு சொல் திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இயற்சொல் அப்படிங்கிறது சோறு. இதுல இயற்சொல்னா சோறு, சோறுங்கிறது அப்படியே பொருள் தருதா. அழுவம் அப்படிங்கிறது என்னது, திரிச்சொல். திசைச்சொல் என்னது, பெற்றம். பெற்றம்னா என்ன பொருள், பசு. வடச்சொல் என்னது, ரத்தம். இந்த பொருள் கூறுக சரியான விடை. பொறுத்துகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனல்ல வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க.